சிம்மம் ராசி காலச்சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் இந்த மாதத்தோட முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும், மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த மே மாதம் 2026 ரொம்பவும் உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருந்தால் கூட ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த டைமில் பலம் என்ன பலவீனம் என்ன, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அஷ்டமஸ் தோஷத்திலிருந்து நிவாரணம். மே 11 அன்னைக்கு யோகக்காரகனான செவ்வாய் 8ஆம் வீட்டை விட்டு விலகி 9ஆம் வீட்டில் பாகிஸ்தானம் நுழைவதனால இது வரைக்குமே இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இது எல்லாமே மாயமாக மாற ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. மே 15 முதல் லக்னாதிபதி சூரியன் கர்மஸ்தானமான 10ஆம் வீடு ரிஷபத்தில் நுழைவதனால உங்களிடம் தலைமை பண்புகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு நிகரற்ற அதிகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபஸ்தானத்தில் 11ஆம் வீடு அதாவது குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை வியாபாரம் மற்றும் நிதித்துறையில் அற்புதமான லாபங்களை வழங்கி உங்களோட ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து ஒவ்வொன்றை பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு முடிவாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மே 2026 ரொம்பவும் உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீடு சஞ்சரிக்கும் சனியால் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய உடல் மற்றும் மன அழுத்தங்கள் இந்த மாதத்தில் பெருமளவு குறையுன்னே சொல்லலாம். குறிப்பாகவே மே 11 அன்னைக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேஷத்தில் நுழைவதும், அதன் பிறகு 15ஆம் தேதி ராசியாதிபதி சூரியன் தசமஸ்தானத்தில் 10ஆம் வீடு திக்பலம் பெறுவதும் உங்களை வெற்றி பாதையில் நடத்தும். முற்பாதையில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியதாக இருந்தால் கூட பிற்பாதையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்களா ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. விறுவிறுப்பான தொழில் மற்றும் உத்தியோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதியில் லக்னாதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால சக ஊழியர்கிட்ட இருந்து சின்ன சிறிய அளவில் பொறாமை ஏற்படலாம். மே 15 அன்று சூரியனும் புதனும் கர்மஸ்தானமான 10ஆம் வீடு ரிஷபராசியில் நுழைவதோட உங்களோட தொழில் வாழ்க்கை உச்சத்தை எட்டக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. 10ஆம் வீட்டில் சூரியன் திக்பலத்தை பெறுகிறாரு. இதனால் உங்களோட தலைமை பண்பு அதிகரிக்கும். சூரியன் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த ராசிக்காரருமே பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ஒரு சுறுசுறுப்போடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சிங்கம் போல் வெற்றி நடை போட்டு இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போக தெரிந்தவங்க தான். உங்களோட செயல்திறனை கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க வியக்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. அரசு ஊழியர்கள், அரசு ஒப்பந்தங்கள் எடுப்பவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, அதே மாதிரி பணியிட மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபரு இந்த நேரத்தில் எந்த ஒரு தடை இல்லாமல் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் வியாபாரஸ்தானம் அதாவது ராகு இருப்பதனால சப்தமாதிபதி சனி அஷ்டமத்தில் இருப்பதனாலும் வியாபார கூட்டாண்மையில் உங்களுக்கு சற்றே கவனம் செலுத்துங்க. புதிய கூட்டாளிகளை உடனடியாக நம்பாதீங்க. யார் எப்படி இருக்காங்க, எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. வியாபாரத்தோட லாபங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் யாருமே இருக்க முடியாத அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த டைமில் நல்லாவே இருக்கும்.
மே 14 அன்றைக்கு கர்மாதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீடு மிதுனத்தில் நுழைந்து வியாபாரக்காரனான குருவோடு இணைகிறாரு. ஸோ இந்த கிரக சேர்க்கை உங்களோட வாடிக்கையாளர்களோட அதாவது கஸ்டமர் பாஸ் எண்ணிக்கை அபரிவிதமாக அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் மாத பிற்பாதி மிகச்சிறந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாதத்தின் முதல் பாதியில் ஒரு 10 நாட்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கையினால வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். தசை வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மே 12ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு 9ஆம் வீட்டிற்கு செல்வதனால உங்கள் மீது இருந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பாரம் விலகும். உடல் வலிமையோ உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். லக்கணத்தில் இருக்கக்கூடிய கேதுனால அவ்வப்போது பார்த்திங்களா தனிமையை விரும்புவீங்க. ஆரோக்கிய பாதையில் நீங்கள் மனம் நாடும். காலையில் எழுந்த உடனே உடற்பயிற்சி செய்வது உங்களோட உடல் மற்றும் மனநலனுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன தவறான புரிதல்கள் வரலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதாவது எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சரி, 2 பேரும் கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதனால் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மே 11 அன்னைக்கு செவ்வாய் 9ஆம் வீட்டில் அதாவது பாக்கிய பித்ருஸ்தானம் ஆட்சி பெறுவதனால தந்தையின் உடல் நலம் மேம்படும். அவருடனான உங்களோட உறவு பலப்படும். தந்தை அல்லது இந்த டைமில் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் மே 16ஆம் தேதி பார்த்திங்களா வைகாசி அமாவாசையானது வருது. அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்வது கூடுதலான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த மாதத்தில் 2 அமாவாசை திதிகள் வருது. ஒன்று பார்த்திங்களா 16ஆம் தேதி வருது. அன்றைய நாளில் முக்கியமாக காகத்திற்கு சாதம் வைப்பது உங்களுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் எப்பேற்பட்ட தோஷங்கள் நிகவும் அன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கடன் சுமைகள் அதே மாதிரி தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் மே 11க்கு பிறகு செவ்வாய் அங்கு வருவதனாலும் உயர்கல்வி வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அட்மிஷன் பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். குருவின் அருளால் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கவனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தயாராகுவீங்க. சரியான ஒரு திட்டமிடலோடு படித்தீங்க அப்படின்னா மே 15க்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் பெறலாம். அஷ்டம சனி சப்தம ராகுவோட தோஷங்களை குறைச்சி தசம சூரியனோட முழுமையான பலனை பெற இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது சிவ வழிபாடு அஷ்டம சனி மற்றும் லக்கண கேதுவால் ஏற்படக்கூடிய மான கவலைகளை எல்லாமே நீங்கள் போக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இது அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக 2வது விஷயம் சூரிய நமஸ்காரம். உங்களுடைய ராசிப்படி நீங்கள் பொறுத்த வரைக்குமே சூரியனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சூரியனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. மே 15 முதல் சூரியன் ரொம்பவும் சக்தி வாய்ந்த தசமஸ்தானத்துக்கு வருவதனால சூரியோதயத்தின் போது ஆதித்ய ருதிசியம் படித்து சூரிய நமஸ்காரம் செஞ்சு உங்களோட தொழில் மற்றும் வாழ்க்கையை உயர்ந்த சிகரத்திற்கு கொண்டு செல்ல கற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அமாவாசை நாளில் முடிஞ்ச வரைக்குமே ஏழை எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது. அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது இதனால் நம்மளுடைய முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்களாம். பறவை விலங்குகளுக்கு உணவு தானமாக கொடுக்கறது நல்லது. திருமண வாழ்க்கையில் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே தவிர்க்கவும் பறவைகளுக்கும் தானியம் கொடுக்கலாம். தெரு நாய்களுக்கு பிஸ்கட் கொடுக்கலாம். இது உங்களோட திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையுமே செய்கிறோம். ஆல்வேஸ் தேங்க்யூ.